இல்ல நடிகர் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கூட்டம் நடக்குது. அதுல கலந்துகிட்ட வடிவேலு தான் சினிமாவை ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்களை வந்து தொடச்சி எறியணும், சினிமாவை அவங்க தான் அழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஆவேசமா பேசினாங்க. சமீப காலமா அவர் கடந்த ஒரு 10 வருடத்துல அவர் பெருசா ஃபீல்ட்ல இல்ல. வடிவேலுங்கிற யாருமே தெரியல. அப்பதான் சோசியல் மீடியா வந்து டெவலப் ஆகி வருது. அந்த சோசியல் மீடியா முழுவதுமாக வடிவேல் ஆக்கிரமித்தார். தலைவர் வெர்ஷன் 10 வருடத்தில் சினிமாவில் இல்லாத வடிவேலை இன்னைக்கும் உயிரோடு வைத்திருப்பது சோசியல் மீடியா. 10 வருஷமா சினிமாவில் இல்ல, சோசியல் மீடியாவும் இல்லைன்னா வடிவேலுங்கிற ஒரு நபரை, வடிவேலுங்கிற ஒருத்தருடைய திறமையை, வடிவேலுங்கிற ஒருத்தருடைய காமெடியை இந்த அடுத்த தலைமுறைக்கு, இந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியாமையே போயிருக்கும். அப்போ இன்னும் வடிவேலை உயிரோடு வைத்திருப்பது என்பது சினிமாவை தாண்டி கடந்த 10 ஆண்டுகள்ல சோசியல் மீடியா தான். சமீபத்தில் வந்த எந்த படமுமே தமிழ் படங்கள் ஓடல. நல்ல படங்கள் எடுங்கவே வர மாட்டேங்குது. சமீபத்தில் ஓட எந்த படமே பிரம்மாண்டமான படங்கள் கிடையாது, பெரிய செலவு கிடையாது. இல்ல இது வரைக்கும் வந்த படங்கள் பெருசா ஓடலன்னா கதை இல்ல, படத்தை வந்து நீங்க சரியா எடுக்கல, எந்த எதிர்பார்ப்புமே வராத படங்கள் ஓடிச்சு. தலைவன் தலைவின்னு ஒரு ஃபேமிலி டிராமா குடும்பமா தேட்டரில் போய் பார்த்தாங்களா இல்லையா? அது வடிவேல் மாதிரி தமிழ்நாட்டில் அவர் யாரோ அவரை சொல்லி வச்சிருக்காங்க, உங்க படம்லாம் ஓடாத காரணம் இவங்க தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. நீங்க உங்க படத்தை பூரா இவங்க தான், இந்த 10 பேர் தான் தேட்டரில் போய் போஸ்டரை மறைச்சிடுறாங்க, ஸ்கிரீனை மறைச்சிடுறாங்க. இவருடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஒரு 25 வருஷம் வடிவேலு அன்னைக்கு கொடி கட்டி தமிழ் சினிமாவில் இருந்தார் அப்படின்னா ஓகே, ஒரு இடையில ஒரு 10 வருஷம் கேப். அந்த 10 வருஷம் சோசியல் மீடியா இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் வடிவேலு யாரே தெரியாது. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா எடுத்து பாருங்க. 10 பேரை நீங்க கூப்பிடுங்க, நீங்க தமிழ் சினிமாவில் போற 10 பேரை கூப்பிடுங்க, வீடியோ போடாதீங்க சொல்லுங்க, அடுத்து நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, வீடியோ விமர்சனம் வராமல் இருக்கான்னு பார்ப்போம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திரு வடிவேலு அவர்கள் வந்து திரைத்துறையை முடக்கிறாங்க. திரைத்துறையில் வந்து எல்லாருடைய படமெல்லாம் வந்து ஹிட் ஆக மாட்டேங்குது, ஒரு சில பேர் மனசு வச்சா மட்டும்தான் படங்கள் ஹிட் ஆகுது அப்படின்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. 2-3 நாட்களாக தான் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு. யாரை குறிப்பிட்டு வடிவேலு சொல்றாரு, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, யாரை குறிப்பிட்டு சொல்றாரு, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்தி நாம் பேச போறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த ஈவெண்ட் வந்து எப்போ நடந்தது சார்? யாரை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு? இல்லை, நடிகர் சங்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கூட்டம் நடக்குது. அதுல கலந்துகிட்ட வடிவேலு தான் சினிமாவை ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க தான் படத்தை ஓட வைக்கிறாங்க, நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களை வந்து தொடச்சி எறியணும், அவர்களுக்கு கடுமையான போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும், சினிமாவை அவங்க தான் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா ஆவேசமா பேசினாங்க. அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. அதில் கட்சி அந்த சங்கத்தினுடைய தலைவர், பொருளாளர் செயலாளர் பிஷாலு, நாசர் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க, வடிவேலு இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு. அது இல்லை அவருக்கு எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்டு சிலர் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, சில விஷயங்கள் பர்சனல் விஷயங்களை பேசுகிறாங்க, அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பட்டு படாமல் பேசிட்டு போயிட்டாங்க. போர்க்கால நடவடிக்கையில் என்னென்னா, இங்கே என்ன போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, போர்க்கால நடவடிக்கையில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, வடிவேலு அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு அடையாளம், தமிழ்நாட்டின் ஒரு அடையாளம் வடிவேல் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் இடத்தை யாரும் நிரப்பவும் முடியல அப்படிங்கிறதும் மாற்று கருத்து கிடையாது. பலரையும் சிரிக்க வைத்தவர். இன்னைக்கு எதை ஜாதி மத பேதம், காசு பணம் உள்ள இந்த பேதங்கள்லாம் இல்லாமல் சிறுவர் முதல் பெரியவர் வரை இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா 25 வருஷமா தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்தை ஒன்றும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பல பெரிய அரசியல்வாதியாக இருப்பாங்க, மேடையில் வடிவேல் ஜோக்க சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான மீம் வந்து வடிவேலுடைய படத்தை தூக்கி போட்டுறாங்க. சோஷியல் மீடியா எல்லாமே இன்னைக்கு அவருடைய இது இருக்குது. அவரை வந்து தமிழ்நாடு மக்கள் மதிக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பெருமையாக நினைக்கிறாங்க வடிவேலை. எப்படி ஒரு கண்ணதாசன், இளையராஜா அவர்களைப் போல வடிவேலும் தமிழ்நாட்டினுடைய ஒரு பெருமை, தமிழ்நாட்டினுடைய அடையாளம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சமீப காலமாக அவர் கடந்த ஒரு 10 வருடத்தில் அவர் பெருசாக ஃபீல்டில் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய கேப் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு, அதற்கு பிறகு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. வடிவேலுங்கிற யாருமே தெரியல. அப்போ தான் சோஷியல் மீடியா வந்து டெவலப் ஆகி வருது. அந்த சோஷியல் மீடியா முழுவதுமாக வடிவேல் ஆக்கிரமித்தார். அவர் ஒரு மீம்ஸாக இருக்கட்டும், ஏதாவது லேட்டஸ்டாக ஒரு பாட்டு வந்துச்சுன்னா இவரோட வெர்ஷன் எடுத்து வடிவேல் தலைவர் வெர்ஷன் அப்படின்னு போடுறாங்க. யாராவது ஒரு பேசின உடனே மீம் டெம்ப்ளேட் எடுத்து போடுறாங்க. அவருடைய பேசின எல்லா டைலாக்குமே எல்லா விதமான இதுக்கும் கரெக்டான கேப்ஷனாக மாட்டுது. அப்போ கடந்த 10 வருடத்தில் சினிமாவில் அடிக்கல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 10 வருடத்தில் சினிமாவில் இல்லாத வடிவேலை இன்னைக்கும் உயிரோடு வைத்திருப்பது சோசியல் மீடியா இல்லையா? 10 வருஷமா சினிமாவில் இல்லை, சோசியல் மீடியாவும் இல்லைன்னா வடிவேலுங்கிற ஒரு நபரை, வடிவேலுங்கிற ஒருத்தருடைய திறமையை, வடிவேலுங்கிற ஒருத்தருடைய காமெடியை இந்த அடுத்த தலைமுறைக்கு, இந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியாமையே போயிருக்கும். அப்போ இன்னும் வடிவேலை உயிரோடு வைத்திருப்பது என்பது சினிமாவை தாண்டி கடந்த 10 ஆண்டுகளில் சோசியல் மீடியா தான். அப்போ அந்த சோசியல் மீடியாவை பார்த்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு
அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சினிமா ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. திரும்ப 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 இவங்க மனசில் யாரோ ஒரு ஆழ்ந்த ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு இது நம்ப வச்சுட்டாங்க. இந்த விமர்சனம் பண்ணுறவங்களால தான் படம் ஓடல அப்படின்ற ஒரு சரி, விமர்சனம் பண்ணுறவங்களே நீங்கள் ஒரு பெரிய படம் எடுக்கிறீங்க, விமர்சனம் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் விலைக்கு வாங்கி காசை கொடுத்து படத்தை ஓட வைங்க பார்ப்போம். அப்படி நீங்கள் உள்டாவாக பேசுங்க. உங்களால் நீங்கள் சொல்கிறீங்களா 10 பேர் தான் சினிமாவில் கண்ட்ரோல், 10 பேருக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்து காசை கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க? 10 பேருக்கு காசே கொடுங்க, அந்த 10 பேர் படத்தை ஓட வச்சிட முடியுமா? சாத்தியம் இருக்கா? அப்படித்தான் பண்ணீங்க. இந்த படத்துக்கு தக்லீஃப் படத்துக்கு என்ன பண்ணீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு 400 பேரை கூட்டு வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துனீங்க. என்ன நடந்துச்சு? படம் 2வது ஷோலேயே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால, ஒரு யூடியூபர்னால, ஒரு விமர்சகர்னால ஒரு படத்தை ஓட வைக்கவும் முடியாது, ஒரு படத்தை முடைக்கிறவும் முடியாது. இன்னைக்கு தேட்டருக்கு போகிறது காஸ்ட்லி ஆச்சுங்க, அதை பற்றி பேசுங்க. இன்னைக்கு தேட்டரில் ஒரு நாள் முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து 100 நாள், கிராமங்களோட 100 நாள் படம் ஓடுச்சு. இன்னைக்கு படம் எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டருடைய படமாக இருந்தாலும் அந்த படம் வந்து இன்னைக்கு 1 வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு. அப்போ தேட்டருக்கு போடுறது யாரு? ரசிகர்கள் போவான், சாமானியன் போவான். நீங்கள் அவனை தேட்டருக்கு போகிறத ரொம்ப காஸ்ட்லியாகி வச்சிட்டீங்க. 200 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா பார்க்கிங், கார் வச்சா 200 ரூபா பார்க்கிங், காஃபி 100 ரூபா, பாப்கார்ன் வந்து 200 ரூபா, பாப்கார்னுக்கு போகிற மசால் 100 ரூபா. இதெல்லாம் பகல் கொள்ளை இல்லையா? படம் பார்ப்பதை காஸ்ட்லியாகி வச்சுட்டு படம் ஓடலாம் என்ன பண்ணுவீங்க? நல்ல படம் எடுங்க. உங்களை யார் 3 மணி நேரம் படம் எடுக்க சொன்னா? எவனோ ஒருத்தர் 3 மணி நேரம் படம் எடுத்து ஓடிடுச்சுன்னா இவங்க பூரா 3 மணி நேரம் படம் எடுக்கும். உங்களுக்காக 2 மணி நேரம் படம் எடுக்கிறதுக்கு உங்க வழியை காணா. இதை 3 மணி நேரம் படம் எடுத்து தமிழ் சினிமா தூக்கி நடமா நிமித்திடுவாங்களாம். சமீபத்தில் வந்த எந்த படமுமே தமிழ் படங்கள் ஓடல. அப்போ கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு, கதை ஆசிரியர்கள் ஒன்று இருந்தாங்க, அதை என்னத்தை அழிச்சிட்டீங்க? கதை இல்லை சரியா, ஒரு பெரிய ஹீரோ டேட் கிடைச்சா போதும், மியூசிக் டைரக்டரும் ஃபைட் மாஸ்டரும் கிடைச்சா படத்தை எடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் டேரக்டர்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய ஹீரோ டேட் கிடைச்சதா, ஓகே நம்ம உடனே என்ன செய்யணும், அவனோட அந்த ஹீரோட ரசிகரை மாறிடணும். 2 ட்வீட்டை போடுறது, உடனே வந்து ஒரு ஃபைட் மாஸ்டரை கூப்பிடுறது, படத்தில் ஒரு 10 ஃபைட் வைக்கிறது, அந்த 10 ஃபைட்டுக்கு 10 பிஜிஎம் போடுங்கன்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, பழைய பாட்டை 10 பாட்டை எடுத்துக்கொண்டு ரீமிக்ஸ் போடுறது, உடனே அவர் கேஸை போடுறது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில்? படம் ஓடாததுக்கு இதெல்லாம் காரணம். இதையெல்லாம் நீங்கள் பேசணும். இதை பேசாமல் போட்டீங்க, அதை பேசுறீங்க. இவங்க தான் படம் ஓடல அப்படின்னா என்ன காரணம்? இன்னைக்கு எல்லாருமே இன்ஃப்ளூயன்சருங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்க ஒவ்வொருத்தனும் எல்லாருமே சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க என்ன நடந்துச்சுன்னா, இன்ஃப்ளூயன்சர்னால தான் படம் ஓட மாட்டேங்குதுன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிபதி கேட்டார், இங்கே படம் பார்க்குறவங்க விமர்சனம் பண்ணுறாங்கன்றீங்க, வெளிநாட்டில் ஒருத்தன் படம் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆயிடுது, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவனை விமர்சனம் பண்ணா தனிப்பட வச்சா போலீஸ் பிடிக்க முடியும்? எப்படி வகைப்படுத்துறாங்க இவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்? ஆனால் முன்னாடி நம்ம வந்து டிவியில் பார்த்துருப்போம், ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அதுக்கு அந்த பொறுப்பை அவங்க வச்சிருப்பாங்க. இப்போ யாருனாலும் பண்ணலாமே, நானும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாமே. எப்படி? நானும் மொபைல் வச்சிருக்க எல்லாரும் பண்ணலாம். அப்போ என்ன செய்வீங்க? அது காலத்தின் கட்டாயம், டெக்னாலஜி வளர்ச்சி, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் அடாப்ட் ஆகணும். நல்ல படங்கள் எடுங்க, ஏன் வர மாட்டேங்குது? சமீபத்தில் ஒன்றும் எந்த படமே பிரம்மாண்டமான படங்கள் கிடையாது, பெரிய செலவு கிடையாது. இல்லை இது வரைக்கும் வந்த படங்கள் பெருசாக ஓடலைன்னா கதை இல்லை, படத்தை வந்து நீங்கள் சரியாக எடுக்கலை, எந்த எதிர்பார்ப்புமே வராத படங்கள் ஓடிச்சு. தலைவன் தலைவின்னு ஒரு ஃபேமிலி ட்ராமா, குடும்பமாக தேட்டரில் போய் பார்த்தாங்களே இல்லையா? அப்போ நீங்கள் தேட்டருக்கு போகிறத காஸ்ட்லி ஆகி வச்சுட்டீங்க, கதை இலாக்காவை அழிச்சிட்டீங்க, சரியாக படம் எடுக்கிறதில்ல, ஒரு பெரிய ஹீரோ கிடைச்சா போதும், ஃபேண்டசியாக படம் பண்ணால் போதும் அப்படின்னு இத்தனை ஓட்டையில் வச்சுக்கிட்டு இவங்க தான் படம் ஓடல, ஆட்டோவுக்கு கண்ணாடி திருப்பணும் ஆட்டோ ஓட்டுமா சார் அப்படிங்கிற கதையாக தான் இருக்கு உங்க பேசுகிற கதை. அது வடிவேல் மாதிரி தமிழ்நாட்டில் அவர் யாரோ அவரை சொல்லி வச்சுருக்காங்க, உங்கள் படம்லாம் ஓடாத காரணம் இவங்க தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல. நீங்கள் உங்கள் படத்தை பூரா இவங்க தான், இந்த 10 பேர் தான் தேட்டரில் போய் போஸ்டரை மறைச்சிடுறாங்க, ஸ்க்ரீனில் மறைச்சிடுறாங்க. இவருடைய காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அதாவது அன்னைக்கு கொண்டாடினாங்க, இன்னைக்கு உடல்வாகு மாறி போச்சு. இன்னைக்கு அவருடைய அந்த காமெடிக்கு இன்னைக்கு ரசிக்கக்கூடிய கூட்டமும் இல்லை. இன்னைக்கு காமெடிக்கு பஞ்சமாகவும் இருக்குது, அது வேற விஷயம். இன்னைக்கு ஒரு கேரக்டர் ரோல், நாயகி மாதிரியான கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணலாம், மாமன்னன் மாதிரியோ வந்து மாரிசன் மாதிரியான கேரக்டர் ரோல் எடுத்து பண்ணலாம். அவருக்கு இடம், அவரை கொண்டாடக்கூடிய கூட்டம் இருக்குது, ரசிக்கக்கூடிய கூட்டம், நம்மளே ரசிக்கத்தான் செய்கிறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த ஒரு தவறான எண்ணத்தை, தவறான ஒரு கருத்தை அவர் தலையில் ஏற்றி வச்சிருக்காங்க போல. அதனால தான் வெடிச்சு நம்மளுடைய மார்க்கெட் போனது காரணமே இவங்க தான் போல. இந்த 10 பேர் தான் உட்காந்துக்கிட்டு மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்காங்க போல, ஏற்றிட்டு இருக்காங்க. அது காலங்கள் மாறுது, ஒவ்வொரு ஜெனரேஷன் மாறுது. நாயகேஷும் ஒரு காலத்தில் பெரிய பீக்ல இருந்த ஒரு காமெடியன், அதுக்கு பேர் அவர் கேரக்டர் ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சார், சின்ன ரோல் கூட பண்ண ஆரம்பிச்சு, வில்லனா பண்ணார் ஒரு படத்துல. அப்படிங்கும் போது காலங்கள் ஒரு கால சைக்கிளிங் தான். ஒரு 25 வருஷம் வடிவேலு அன்னைக்கு கொடி கட்டி தமிழ் சினிமாவில் இருந்தார் அப்படின்னா ஓகே, ஒரு இடையில ஒரு 10 வருஷம் கேப். அந்த 10 வருஷம் சோசியல் மீடியா இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் வடிவேலு யாரே தெரியாது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷனுக்கு. முன்னதானே அது. இன்னைக்கு அந்த 10 வருஷ கேப்பை வந்து உங்களை வந்து
உயிர்ப்போடு உங்களை வந்து லைவா வச்சிருந்தது வந்து சோசியல் மீடியா. இப்போ திரும்ப திரும்ப வந்து நீங்க வந்து இப்போ விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்கள்னால தான் போல. தனி மனித தாக்குதல், அளவுக்கு மீறி விமர்சனங்களை கண்டிக்கலாம், அதுக்கு நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக இதை நீங்க முடக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் இருந்து 10 பேரை நீங்க விட்டு முடக்கிட்டீங்க. நீங்க சொல்ற 10 பேரை நீங்க யூடியோ போடக்கூடாது, விமர்சனமே பண்ணக்கூடாது. ஒருத்தர் நார்வேலேருந்து படம் பார்த்துட்டு ஒருத்தர் வீடியோ போட்டு என்ன பண்ணுவீங்க? நார்வேலே யூஎஸ்ல இந்த இடத்துல இருந்துட்டு தமிழ் விமர்சனம் போடுறவங்க வேற இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் ஜெர்மன்லேருந்து போடுறான், சிங்கப்பூர்லேருந்து போடுறான், மலேசியாவிலேருந்து போடுறான், தமிழர் தான் நீங்க உலகம் முழுக்க இருக்காங்களே, அதை என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் நல்ல படத்தை எடுத்தா மக்கள் கொண்டாடுவார்கள், வரவேற்பார்கள். போன வாரம் வெள்ளிக்கிழமை 11 படம் வச்சு, ஒரு படம் கூட ஓடலையே, என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த படத்தை மக்களுக்கு போய் சேரல, பிடிக்கல. இன்னைக்கு ரெண்டாவது வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறதுனால தான் சிறு படங்கள் மக்கள்கிட்ட போய் சேருது. இந்த சிறுபட தயாரிப்பாளரே சொல்லுவாங்க, ஒரு சின்ன படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 தேட்டரோ 80 தேட்டரோ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு 100-150 யூடியூப் சேனல் இருக்குது, அதை வச்சு தான் அவங்கள்ட்ட போய் சேருது. இப்போ நீங்கள் முதல் நாள் 2 நாள் போடாதீங்க, முதல் 2 நாள் வந்து நீங்கள் எப்படியோ பஸ் போடாதீங்கன்னு சொல்லிட்டா, அந்த 2 நாள் கழிச்சு 3ஆவது நாள் கழிச்சா தேட்டரில் அந்த சின்ன படம் இருக்காது. 3ஆவது நாள் கழிச்சு அந்த படத்தை பற்றின ஒரு டாக் வருது. அவங்க ஒரு வாரம் தான் பணம் கட்டி படத்தை தேட்டரில் போட்டிருப்பாங்க, 2 ஷோ 1 ஷோ போட்டிருப்பாங்க. 3 நாள் 4 நாள் கழிச்சு அந்த படம் விமர்சனம் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு இந்த படத்தை எடுத்துட்டா யாருக்குலா நஷ்டம்? அப்போ இது டெக்னாலஜி வளர்ச்சி, இதை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நடத்திட்டு போகணும். அதுக்கு நீங்கள் தனி மனித தாக்குதல், பர்சனல் இது விஷயங்களை நீங்கள் பேசுகிறாங்க, அந்தரங்கங்களை பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அதுவுமே காலங்காலமாக இருக்குது சினிமாவில். கிசுகிசுன்னு ஒரு பகுதியே பிரிண்டிங் மீடியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நடிகருக்கும் அந்த நடிகருக்கும், ரயில் நடிகருக்கும் மைக் நடிகருக்கும் தொடர்பு, இந்த நடிகருக்கும் இவருக்கும் தொடர்புங்கிறதுலாம் வந்து ஒரு இந்த காசிப் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. டெய்லி பேப்பர்லேயே வந்துடும். டெய்லி பேப்பர்லேயே ஒரு களம் இருக்கும், கிசுகிசுன்னு போட்டிருக்கும், குப்புசாமி கிசுகிசு அப்படின்னு டைட்டில் போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருப்பாங்க. டீ கடை பெஞ்சில் போட்டிருப்பாங்க. ரயில் நடிகருக்கும் மைக் நடிகருக்கும் கசம்சாவான் 2 பேரும் ஹோட்டலில் பார்த்துக்கிட்டாங்களான்னு போட்டிருப்பாங்க. அப்போ உட்காந்து பேப்பர் படித்து வச்சுப்பாங்க. ரயில் நடிகர்னா அவர், ரயில் படத்தில் மைக்குன்னா இவர் அப்படின்னு கால்குலேஷன் பண்ணி. இது காலங்காலமாக இருக்கும். ஒரு அந்த பிரிண்டிங் காலத்தில் இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது உதாரணத்துக்கு சொல்லணும், ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பத்திரிகையில் ஒரு பத்திரிகை ஆசிரியர் தொடர்ந்து அவரை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கார், விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு என்ன ரஜினிகாந்த் அவர்கள் கோவப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ காரில் அவர் போயிட்டு இருக்கார், அவர் பார்த்து காரை வச்சு அவர் விரட்டிட்டா போயிட்டார். காரை வச்சு அவர் விரட்டிட்டு போய் அப்புறம் அந்த பத்திரிகையாளருக்கு அவருக்கும் சண்டை வந்தது. அதற்கு பிறகு இப்போ நிறையா சித்தப்பா பெரியப்பா கேரக்டர்லாம் நடிச்சிட்டு இருக்கார் ஒரு நடிகர். அவர் ஒரு பத்திரிகையாளரை வந்து ஏதோ தப்பாக எழுதிட்டாருன்னு அவர் நேராக ஒரு இடத்துல வர சொல்லி அவரை அடித்து அது ஒரு பெரிய இஷ்யூலாம் ஆச்சு. அப்போ இந்த விஷயங்கள் பிரிண்டிங் மீடியா காலத்துலேருந்து இந்த எலக்ட்ரானிக் மீடியா காலத்துலேருந்து டிஜிட்டல் மீடியா காலத்துலேருந்து எல்லாமே இருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி எல்லை மீறி போனாங்கன்னா அந்த தனிப்பட்ட நபர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அதை பற்றி தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமாகவே தமிழ் சினிமா இவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த 10 பேரில் 10,000 பேர் இருக்கிறான் சோசியல் மீடியாவில். அவ்வளோ என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் தேடி போய் விமர்சனம் போடான்னு சொல்லுவீங்களா? படம் பார்க்குறவங்க கையில் ஃபோன் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்லேயே போட்டுறானே அவன், படம் மொக்க, படம் நல்லா இருக்குது அப்படின்னு வித்து சீனோட போடுறானுங்க, வீடியோலாம் எடுத்து போடுறானுங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ இது வந்து தப்பான ஒரு எண்ணத்தை வந்து ஒரு மனசில் ஆழமாக ஏதாச்சும் விட்டுருக்காங்க யாரோ. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து முடிச்சு விட்டதே 10 பேர் தாங்க. நீங்கள் போர்க்கால நடவடிக்கையில் வந்து புல்டோசரை வச்சு அள்ளி போடணும் அப்படின்னு இருக்காங்க போல், அதை வந்து கொதிச்சுட்டு போயிட்டாப்புல. சோசியல் மீடியா பூரா இதை தான் இன்றைக்கி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இன்றைக்கி சினிமாவினுடைய தரத்தை வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அழிக்கக்கூடிய வேலை, கதை இப்போ சரியாக பண்ணுறதில்ல, படத்தை வந்து காஸ்ட்லியாக எடுக்கிறீங்க, சொல்கிற நேரத்தில் எடுக்கிறதில்ல, 3 மணி நேரம் படம் எடுக்கிறது, பட்ஜெட் அதிகமாகிடுது, போட்ட பட்ஜெட்டில் படம் விற்க மாட்டேங்குது. இன்றைக்கி எத்தனை படம் விற்காமல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி என்ன பேசியிருக்கீங்க? ஒரே நாளில் 12 சின்ன படம் வருது. ஏன் 12 சின்ன படம் வருது? ஒரு 6 படம் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள், அடுத்த 6 படத்தை அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? சிறுபட தயாரிப்பாளருக்கு நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா? அவங்க வழிகாட்டி இருக்கீங்களா? அவங்க ஆதரிச்சிருக்கீங்களா? அந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதவி இருக்கீங்களா? படம் போட்டு ஒருத்தன் படம் போடுறான், ஏதோ ஒரு பக்கம் உசிலம்பட்டிலையோ கருமாத்தூர்லையோ கோயம்புத்தூர்லையோ ஒருத்தன் வர்றான், சினிமா ஆசையில் படத்தை கொண்டுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்துட்டான். அவனை எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. தயாரிப்பாளர் சங்கம் அவங்களை கூப்பிட்டு அரவணைச்சு நீங்கள் இப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் ஏதாவது அவங்க உதவி பண்ணியிருக்கீங்களா? எத்தனை தயாரிப்பாளர் படத்தை எடுத்து வச்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்குறான்? இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு எவனோ 4 பேர் கமெண்ட் போடுறான், 4 பேர் வீடியோ போடுறான், அதனால தான் படம் ஓட மாட்டேங்குது, அதனால தான் சினிமா அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு படங்கள் நம்ம கேலி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். ட்ரெயின் நிப்பாட்டுறாங்க, ஹெலிகாப்டர் வந்து குதிக்கிறாங்கன்னு. இன்றைக்கி அந்த படம் 1000 கோடி சம்பாதிக்குது. ஏன்? ராஜமௌழி மாதிரியான டேரக்டர்ஸ் அங்கே உருவாயிட்டாங்க, வந்துட்டாங்க. புதுசாக புது சிந்தனைகள், பிரம்மாண்டங்கள் வருது. பிரம்மாண்டங்கள் கூட ஒரு புதிய தாட் வருது. பாகுபலி மாதிரியான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு கதை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து சமீப காலமாக இல்லை. அப்போ அதை கையில் எடுக்கிறார். இவங்க என்ன பண்ணுறது? பாகுபலி மாதிரி எடுக்கிறோம்ட்டு பாகுபலியை திருப்பி எடுக்கிறீங்க. ஓடுமா படம்?
பாகுபலி மாதிரி ஒரு படம் எடுத்தா ஒருத்தர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகல. அப்போ ஒரு புதுசா விஷயத்தை நீங்க கொண்டு வந்து சேர்க்குறப்ப மலையாள படங்கள் சின்ன இண்டஸ்ட்ரிங்க அது. இன்னைக்கு சமீபத்தில் அந்த படம் பெரிய கலெக்ஷன், ஓகே, பெரிய கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போ புதுசா நீங்க யோசிக்கிறது இல்லை, புது டியூனு கூட போறது. உதாரணத்துக்கு கேட்டேன், அதை வந்து நீங்கள் வந்து முன்னாடி என்ன செய்வாங்கன்னா கம்போசிங் போகிறப்ப சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு கேட்பாங்க. இளையராஜா பாட்டு, இந்த பாட்டை மாதிரி ஒரு சாயலில் போடுறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டை போட்டு இப்போ போகிற டேரக்டரை பாருங்க எப்படி. அந்த காலத்தில் இளையராஜாட்ட வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. சில டேரக்டர்ஸ் ஆர்வம் கூடாது, சார் உங்கள் பாட்டிலேயே எனக்கு அந்த புத்தம்புது காலை மாதிரி ஒரு பாட்டு வேணும் சார், மாதிரியே ஒரு சாயல், இல்லாட்டி வந்து சங்கீத ஜாதி முல்லை மாதிரி ஒரு பாட்டு வேணும் சார் அப்படின்னா அவர் சிரிச்சிட்டே போட்டு கொடுப்பார். அதே மாதிரி அந்த சாயலில் உள்ள பாடல் அந்த போட்டு கொடுப்பார். அதுக்கு பிறகு தேவாட்ட என்ன பண்ணுவாங்கன்னா சாங்கே கொண்டு போவாங்க. சார் ஒரு ஹிந்தி பாட்டு கேட்டதை பாருங்க, ஓகே நல்லா இருக்கே போட்டுருவோம் அப்படின்னு அவர் போட்டு கொடுத்துருவாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது பாட்டு எடுத்துகிட்டு போய் இந்த பாட்டே எனக்கு போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு டைரக்டருடைய அறிவு வளர்ச்சிகள் முத்தி போய் காது வெளியே வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணாமல் தமிழ் சினிமா எப்படி சரியாகும்? தேட்டருக்கு போகிறது காஸ்ட்லி ஆயிடுச்சு. தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் யார்? முதல்ல சாமானியன் வருவான், ரசிகர் வருவான். இந்த சாமானியன்கிற ஒரு மிடில் கிளாஸாக இருப்பான், ஃபேமிலியோட எப்படி வருவான்? இப்போ ஜென்ரலான ஒரு ஆடியன்ஸோடைய மனநிலை எப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய நடிகருடைய படமா ஏதாவது ஃபெஸ்டிவலில் வருதா, ஒரு நாள் நமக்கு தொடர்ந்து 2 நாள் லீவ் இருக்கா, ஒரு நாள் ஃபேமிலியோட படம் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நார்மலாக அப்புறம் ரசிகர் போய் பார்ப்பாங்க. இப்போ எல்லார் வீட்லையும் ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. நீங்கள் 1500 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண ஓடிடி வந்து எல்லா படமும் கொடுத்துறோம். 3 வாரத்தில் படம் வந்துடுது. அப்போ தேவைன்னா அந்த படத்தை பார்க்கலாம், தேவையில்லைன்னா அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் 3 மணி நேரம் போட்டு தேட்டரில் உட்கார வச்சு எங்களை கொலையாக கொன்று அதுக்கு நான் 500 ரூபா செலவழிச்சு ஹாஃப் டே லீவ் போட்டு பார்க்கிங்கில் போய் போட்டு 3வது மாடிக்கு ஏறி போய் 4வது மாடிக்கு ஏறி போய் இப்படி படம் பார்க்குறதே காஸ்ட்லியாகவும் கஷ்டமாகவும் ஆக்கி வச்சுட்டீங்களே, அப்புறம் எப்படி சினிமா வழங்கும்? எளிமைப்படுத்துங்க. சின்ன படங்களுக்கு தேட்டர் டிக்கெட் குறைஞ்சபட்சம் அதான் செய்யலாம்ல. நீங்கள் சின்ன படம் வருதுப்பா, இந்த படத்துக்கு டிக்கெட் எவ்வளோ 75 ரூபாப்பா, ஒரு ஆஃபர் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஆஃபர் இருக்குல்ல, இதை கொடுங்க. இப்படி சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கான அறிவுபூர்வமாக யோசிக்காம இவன் காலம் வச்சுட்டான், இவன் கையை முடிச்சுட்டான், இவன் கிள்ளி வச்சுட்டான், இவன் தேட்டர் மாதிரி பண்ணிக்கிறான் அப்படின்னு இதை திருப்பி சொல்லி நீங்கள் வடிவேலின் தலையில் யாரோ ஏற்றி விட்டு அவர் இன்னைக்கு வந்து போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எடுத்து பாருங்க. 10 பேரை நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் தமிழ் சினிமாவில் போகிற 10 பேரை கூப்பிடுங்க, வீடியோ போடாதீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, வீடியோ விமர்சனம் வராமல் இருக்கான்னு பார்ப்போம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் இன்ஃப்ளூயன்சர், எல்லாரும் யூடியூபர். அவன் படம் பார்க்குறான், அவனுடைய கருத்துக்களை வந்து டீக்கல் நின்று பேசுவான், ரோட்டில் நின்று பேசுவான், காலேஜில் பேசுவான், இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுகிறான். அவ்வளோ தட்ஸ் ஆல் யுவர் ஆர்டர். இதை புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு படம் வராதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த குற்றச்சாட்டு வந்தோடனே சார் வடிவேலு அவர்கள் பேசின உடனே என்ன அப்படின்னா சமூக வலைதளத்தில் வந்து கேஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எந்தெந்த நடிகரை அவங்களுக்கு பிடிக்காது, இந்த நடிகருடைய பிஆர் மாஃபியா தான் அதை பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக இந்த கருத்து போயிட்டே இருக்குது. ஒரு நடிகரும் ஒரு பிஆர் மாஃபியா வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காத நடிகர் மேலே அதை ஏவி விட்டுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல, இது உண்மையா? இல்லை, எல்லா நடிகருக்கும் பிஆர் வச்சுருக்காங்க, அது மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் பிஆர் டீம் வச்சு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. ஒரு படம் வருது அப்படிங்கிற விஷயங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க. சில நடிகர்களே வந்து அவங்களுக்கு பிடிக்காத நடிகர்களே வந்து அந்த பிஆர் டீமை வச்சு அட்டாக் பண்ணுற வேலையும் செய்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பெரிய தாக்குதலாக இருக்காது. அதே மாரி மக்கள் படத்தை எடுத்துக்கிட்டாங்க. எத்தனை போட்டுருவீங்க? ஒரு 100 கமெண்ட் போட்டுருவீங்களா? திருப்பி 110வது கமெண்ட் ஒருத்தன் போட்டுருவாங்கல்ல, எங்கேயாவது நல்லா இருக்குன்னு படம். நீங்கள் 10 வீடியோ ஒரு நெகட்டிவாக போடுவீங்க, 11வது வீடியோ தான் நல்ல வீடியோன்னு போட்டுருவாங்கல்ல, ஏதோ ஒரு கட்டத்தில் வெளியே வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது ஒரு சிறு ஆசை, அவங்க மேலே இருக்கக்கூடிய பழியை தீர்த்துக்கிறதுக்கு ஆளை வச்சு அடிக்கிறது மாதிரி. இன்னைக்கு மீடியாவில் வந்து யூடியூபரை தெரிஞ்சு வர வச்சு அடித்து வீடியோ போட்டுக்கிறது, அவ்வளோதான். அந்த சின்ன ஆசையை நிறைவேற்றிக்கலாம் மொழியை நல்லா இருந்தால் அந்த படம் ஓடிடும். அது மக்கள் யாரையும் தடுக்கவே முடியாது. அதெல்லாம் சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யுது. அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. அதை தாண்டி இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு களை எடுக்க வேண்டிய விஷயங்கள், சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் சினிமாவில் நிறையா இருக்குது. அதை பற்றி பேசாமல் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் கூடி அடுத்து சிறுபடங்களை எப்படி நம்ம முறைப்படுத்துவோம், சிறுபட தயாரிப்பாளருக்கு எப்படி உதவி செய்வோம், தியேட்டர்களை எப்படி வரைமுறைப்படுத்துவோம், டிக்கெட் விலையை எப்படி குறைப்போம், படங்களை எடுத்து போய் விற்க முடியாமல் இருக்க படங்களை எப்படி நம்ம கொண்டு வருவோம், நம்ம என்ன அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பேசுகிறத விட்டுட்டு, இல்லை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அந்த ரங்கங்களை பேசுகிறா தவறு, பர்சனல் விஷயங்களை பேசுகிறது தவறு. அதுக்கு நீங்கள் நடவடிக்கை வேணான்னு சொல்லலையே. ஒருத்தர் எல்லை மீறி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பேசுங்க, அவருக்கு ஒரு விளக்க நோட்டீஸ் கொடுங்க, தவறு கிடையாது. ஒட்டுமொத்தமாக இவங்க தான் காரணம், இவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தமான விஷயமா இருக்குது. ஓகே சார். இப்போ டிஜிட்டல் மீடியாவில் வந்து சிலர் ரொம்ப ஸ்டாண்டர்டான ரிவ்யூவர்ஸாக பார்க்குறாங்க, சிலர் வந்து பிலோ த பெல்ட் போய் அடிக்கிறவங்க கூட இருக்க தான் செய்கிறாங்க, ஃபன்னாக பண்ணுறாங்க, ரோஸ்ட் இப்படிலாம். ஆனால் இதை தாண்டி வந்து ரொம்ப கடுமையாக டிவியில் இல்லைனாலும் ரைட்டிங் மீடியாவில், எழுத்து மீடியாவில் பயங்கரமாக அடிச்சிருக்காங்களே சார்.
அப்போ வராத கோவம் ஏன் டிஜிட்டல் மீடியா மேலே உங்களுக்கு வருது, மூத்த நடிகர்களுக்கே கூட? இல்லை, அப்போ வராத கோவம்னா அங்கே டச் பண்ணால் அடுத்த ஒரு மொத்தத்துக்கே ஒரு 4-5 மேகசின் தான் இருக்கும். நீங்கள் அதை மீறி அடுத்து பண்ண முடியாது. அன்னைக்கு இருந்தது சொல்லப்போனால் இதை விட அதிகமாக இருந்தது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அது ஒரு மோனோபுலியாக இருந்துச்சு. ஒரு 4 வார பத்திரிகை, ஒரு 5-6 சினிமா பத்திரிகை, இதுதான் வந்து மோனோபுலியாக இருந்துச்சு. அவங்க சொல்றதா ரிவ்யூவே. அது முக்கியமாக ஒரு பத்திரிகையில் அவங்க மார்க் போட்டாங்கன்னா அந்த படம் ஓடாதுன்னு 40 தாண்டி தர மாட்டாங்க. அப்பெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு தளம் இருக்கு, உங்களுக்கு ஒரு யூடியூப் இருக்கு, உங்களுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு நீங்கள் பேச வைக்கலாம். இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கு, 2 பக்கமுமே வந்து பேசுறதுக்கு இன்னைக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்படி இல்லையே. நீங்கள் பத்திரிக்கை ஆரம்பிச்சு உங்களுக்கு எதிர்கருத்து போடுவீங்களா? ஒரு படத்தை வந்து அன்னைக்கு விமர்சனம் பண்ணி எழுதிட்டாங்கன்னா 2 பத்திரிக்கை தான் வார பத்திரிக்கை, முக்கியமான பத்திரிக்கை. அந்த 2 பத்திரிக்கையோட விமர்சனம் வச்சு தான் படம் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 பத்திரிகைகளை நீங்கள் மாறி போட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்காவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்களே விளக்கம் கொடுக்கலாம். உங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் நீங்கள் பேசலாம், ஸ்பேஸில் பேசலாம், இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம். அன்னைக்கு எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய கருத்துக்களை சொல்றது கூட அன்னைக்கு இடம் கிடையாது. சொல்லப்போனால் இங்கே தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கு. இது புரியாமல் திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. யார் அந்த நீங்கள் சொன்ன ஒரு நடிகர் பேரை சொன்னீங்க, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரிசு கொடுப்பீங்களா? லைக் போடணும். நன்றி சார். நன்றி.